அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இலக்கணத்தில் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். நேற்றைய வகுப்பில் பார்த்துருப்போம். மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். மொழி அப்படின்னாவே சொல் அப்படின்ட்டு பொருள்னு பார்த்துருப்போம். அப்போ மொழி சொல்லோட முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நேற்றைய வகுப்பில் பார்த்துருப்போம். இன்றைக்கு வகுப்பில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள், முன்னாடி மொழிக்கு முதல்ல எந்த எழுத்துக்கள்லாம் வருங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு ஒரு சொல்லுக்கு முதலில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு வகுப்பில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வராது. மெய்யெழுத்துக்கள் தெரியும். இக்கிலிருந்து இன் வரைக்கும் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், இல், யு, இல், இல், இர், இன். இந்த 18 மெய்யெழுத்துக்களுமே சொல்லோட முதலில் எழுதாது, வராது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டா, நா, ரா, லா, 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 ரா, நா ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. டா வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா, டா வரிசையிலே 12 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கும். டாட்டா, டிடி, டூ, டே, டை, டோ, டவ் அப்படின்னு சொல்லுவோம். நா வரிசையில் பார்த்தாவும் இருக்கும். நா, நீ, நூ, நே, நை, நோ, நவ் அப்படின்னு சொல்லலாம். ரா வரிசையிலும் அதே மாதிரி ராவுலேருந்து ரவ் வரைக்கும். லா வரிசையிலையும் பார்த்தோம் அப்படின்னா லாவுலேருந்து லவ் வரைக்கும். லாவுலேயும் லா முதல் லவ் வரைக்கும். அடுத்து லா வரிசையிலையும் லாவுலேருந்து லவ் வரைக்கும். ரா வரிசையிலும் ராவுலேருந்து ரவ் வரைக்கும். நா வரிசையில் பார்த்தோம் அப்படின்னாலும் நாவுலேருந்து நவ் வரைக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களில் டா, நா, ரா, லா, 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 ரா, நா இந்த எழுத்துக்கள் வரிசையில் வரக்கூடிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லோட முதலில் வராது. இந்த எழுத்துக்கள் எல்லாமே சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும், முதல்ல வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆயுத எழுத்துக்கள் அப்படிங்கிற ஆயுத எழுத்து சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்து சொல்லோட முதலிலும் வராது, இறுதியிலும் வராது. அப்போ ஆயுத எழுத்து சொல்லோட முதலில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ங, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துகள் தவிர பிற எழுத்துகள் சொல்லின் முதலில் வராது. கா வரிசையில் பார்த்துருப்போம். கணம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ அந்த கணம் அப்படிங்கிற அந்த காவ எழுத்துக்கள் தவிர மற்ற எழுத்துக்கள் எல்லாம் கா இருக்கு இல்லையா, கா, இங்கி, கூங்கு அந்த எழுத்துக்கள் எதுவுமே சொல்லோட முதல்ல வராது. ஞா வரிசையிலையும் நம்ம பார்த்துருப்போம். ஞா, ஞா, நே, நோ இந்த எழுத்துக்கள்லாம் சொல்லோட முதலில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அந்த போன வகுப்பில். அந்த 4 எழுத்துக்களை தவிர ஞா, ஞா, நே, நோ இந்த 4 எழுத்துக்களை தவிர மற்ற ஞா வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே சொல்லோட முதலில் வராது. அடுத்து யா வரிசையிலையும் நம்ம பார்த்துருப்போம். யா வரிசையில் யா, யா, யூ, யோ, யவ் அப்படிங்கிற 6 எழுத்துக்கள் சொல்லோட முதலில் வரும்னு பார்த்துருப்போம். அந்த 6 எழுத்துக்களை தவிர மற்ற யா வரிசையில் இருக்கக்கூடிய மற்ற எழுத்துக்கள் எல்லாமே உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே சொல்லோட முதலில் வராது. அடுத்து வா வரிசையிலும் பார்த்தோம் அப்படின்னா வா, வா, வி, வே, வை இந்த 7 எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள் வா வரிசையில் இருக்கக்கூடிய மற்ற எழுத்துக்கள் சொல்லோட முதலில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர நம்ம பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளில் சொல்லுவாங்க எல்லாருமே டமாரம், ரம்பம், லண்டன், ஃப்ரான்ஸ், டென்மார்க் அப்படிங்கிற இந்த சொற்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இதை சொல்லும் பொழுது டமாரம் அப்படின்னா முதல் எழுத்து டான் வருது, ரம்பம் அப்படின்னா முதல் எழுத்து ரான் வருது, லண்டன் அப்படின்னு சொல்லும் போது முதல் எழுத்து லான்ட்டு வருது, ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யுது, அந்த அக்குங்கிற எழுத்து முதல்ல வருது, டென்மார்க் அப்படிங்கும்பொழுது டேங்கிற எழுத்து முதல்ல வருது. அப்போ இந்த எழுத்துக்கள்லாம் நம்ம மொழிக்கு முதல்ல வராதுன்னு சொன்னோம் இல்லையா, எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே தமிழ் சொற்கள் அல்ல. இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஒழித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா தமிழில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க, தமிழில் ஒளிபெயர்த்து தான் நம்ம எழுதுகிறோம். இது தமிழ் சொற்கள் அல்ல, பிறமொழி சொற்கள். அப்போ மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லோட முதலில் வராது. அடுத்தது டா, நா, ரா, லா, 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 ரா, நா
இந்த எழுத்துக்கள் 8 உயிர்மெய் எழுத்துக்களுமே வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த வரிசையில் இருக்கக்கூடிய அந்த உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லோட முதலில் வராது. ஆயுத எழுத்துக்களும் வந்து சொல்லோட முதலில் வராது. க ஞ ய வ இந்த வரிசையில் நாம் ஏற்கனவே மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களை பார்த்துருப்போம். அந்த எழுத்துக்கள் தவிர மற்ற எழுத்துக்கள்லாம் வந்து மொழிக்கு முதலில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் அடுத்த வகுப்பில் மொழியோட இறுதியில் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.